ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் இடம் தான் காட்ட போகிறேன். இன்றைக்கு தோட்டத்துக்குள்ளே போய் இந்த தோட்ட புட்டுகள் எல்லாம் பிடுங்கணும். அதோட இன்றைக்கு கறிகள் எல்லாம் பிடுங்கணும். ஏன்னா நிறைய தக்காளிக்காய் கத்தரிக்காய் எல்லாம் விளைஞ்சிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் இந்த தோட்டம் செய்கிறோம். இதுக்குள்ள பூசணிக்காய் எல்லாம் கத்தரிக்காய் எல்லாமே வச்சிருக்கிறோம். நல்ல பங்காளி பீப்புளெலாம் கூடுதலாக இதுக்கு தோட்டம் செய்வார்கள். கூட வெளிநாட்டவர்கள் இப்படியானது பாக்ஸுகளுக்குள்ள தோட்டம் செய்வினோம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப தோட்டம் செய்வினோம். செய்தால் இதில் நிறைய விளையும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா விளையும். மற்றது பூசணிக்காய் தக்காளி தான் இன்னும் நிறைய வாரது. மிளகாய் இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய டீப் ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டு அந்த டீப் ஃப்ரிட்ஜுக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் போட்டு வச்சிடணும். வச்சு அதை பேருந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அதை எடுத்து மிளகாய் பொடி சமைக்கலாம். மற்றது கத்தரிக்காயும் சரி என்னென்றாலும் சரி சின்ன கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நாங்கள் வச்சோம்னு சொன்னால் அது கன காலத்துக்கு அது பாவிக்கலாம். இன்னொன்று என்னென்னு சொன்னால் இது பின்னுக்கு நல்ல வீடியோ ஒன்று சொல்ல போகிறேன். நான் கொமெண்ட் பண்ணினவர்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கொமெண்ட் பண்ணுற நீங்கள் என்ன காரணம், நீங்களும் என்னென்னு சொன்னால் நீங்களும் முன்னுக்கு வரலாம். இப்போ பாருங்க, தோட்டம் செய்தாலே வெளிநாடுகளில் தோட்டம் செய்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அதோட பிஸ்னஸில் எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அதே கணக்கு நீங்களும் வரலாம். இப்போ வேறு ஒருத்தர் கொமெண்ட் பண்ணுறாரு என்னென்னா, எனக்கு 50 வியூ 60 வியூ ஓடினதா. என்னுடைய 50 வியூ 60 வியூ ஓடினது என்னுடைய வீடியோக்களை கீழே போய் பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் எத்தனை ஓடினதுண்டு. எனக்கு இப்போ கொஞ்சம் என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ பேசுவது அதிலெல்லாம் எனக்கு அது சரி வரையிலே. ஏனென்றால் சும்மா எங்களுடைய மக்களை கழுவி ஊற்றினதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நாளைக்கு நாங்கள் இறக்க போகிறார்கள். அது வரையே சந்தோஷமாக இருந்துட்டு இறக்கணும். அதோட இன்னொரு சொன்னார், என்ன தேங்காய் திருவ போனோண்டா. ஏன் இப்போ தானே அவருக்கு தெரியலை போல இடக்கு. இப்போ தானே நிறைய மிஷின்கள் வந்துருக்குது. தேங்காய் திருவுறது மிஷின் வந்துருக்குது, அப்பம் சுடுறது மிஷின் வந்துருக்குது, ரொட்டி சுட மிஷின் வந்துருக்கு, இடியப்பம் புளிய கூட மிஷின் வந்துருக்குது. தேங்காய் திருவுறதுக்கா மிஷின் இல்லை. இன்னொரு கேட்குறார், தானா போகணுன்னாலும் தனக்கு என்னென்று சொன்னால் இது யானை அனுப்பினவையாம், குதிரை அனுப்பலையாம். ஏன் ஜானகனுக்கு தானே அந்த கார்கள் எல்லாம் வந்தது. குதிரைனுக்கு தானே அந்த பெரிய பெரிய கார்கள், நல்ல சூப்பர் கார்கள் எல்லாம் நல்லா வந்தது. அது போய் அதில் ஏறி போய்க்கலாம் தானே, என்ஜாய் பண்ணிக்கலாம் தானே, சந்தோஷமாக இருந்துக்கலாம் தானே. என்னதுக்கு ஜானை விடணும், குதிரை விடணும், அதெல்லாம் அந்த காலம். ஜானை குதிரை எல்லாம் வர்றது அந்த காலம். இந்த காலத்திலாம் நல்ல நல்ல விலகூடின கார்கள் எல்லாம் சொன்ன உடனே வெறும் அந்த மாதிரி வெறும் விலகூடின கார்கள் எல்லாம். அதில் நீங்கள் தாங்கள் ஏறி இருந்து போய்க்கலாமே, உல்லாசமாக போய் பார்த்துருக்கலாமே, ஊரை சுற்றி பார்த்து கல்யாணம் விட்டக்க பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டு வந்துக்கலாமே. நான் சொன்னது என்னென்னு செஞ்சால் திரும்ப போய் வீடியோக்களை பாருங்கள். சில பேர் வீடியோக்களை பார்க்குறேன். நான் என்ன சொன்னேனான்றதை இது என்ன கேட்டவர்கள், நான் சொல்லல. வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் பார்க்கல, வீடியோ கேட்டவர்கள் என்று தான் நான் சொன்னேன். ஒழிய அதுக்கு ஒரு புழு போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க, போய் பாருங்க. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் தானே என்ன நடக்குதுண்டு. அப்போ அதுக்குள்ளே சில பேர் உண்மையாக ஒரு கல்யாணம் விடண்டா போய் டென்ஷனாக தான் இருக்கும். அது கல்யாணம் விட செய்யும்போது தான் அவைக்கு தெரியும் என்னென்ன செய்யணும், எங்கெங்கே என்ன மாதிரி மக்களை இருத்தணும் அப்படின்றெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குமா. ஆனால் இது நீங்கள்லாம் கேட்டது என்ன, கேட்டபடியத்தான் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். கொமன் எழுதும்போது வடிவாக எழுதுங்கோ. அடுத்தவே கொமன் எழுதும்போது வடிவாக வீடியோ பார்த்து போட்டு எப்படி கொமன் எழுதுகிறோம், ஏன் இப்படியான எல்லாரும் இருக்கிறீங்க. ஒரு ஆக்களை பார்த்து எரிச்சல் படுறா, பொறாமப்படுகிறது. என்னது பொறாமை எரிச்சல் எல்லாமே வேணும். நீங்களும் முன்னேறலாம், நீங்களும் ஏதோ ஒரு வழியில் முன்னேறலாம். இப்போ நிறைய யூடியூபர் ஒரு கேமரா வாங்கினீங்கண்டா சூப்பரான ஒரு யூடியூப்பராக வருவீங்க. நீங்களும் இந்த கொமெண்ட் பண்ணுறவே தான் சூப்பரான யூடியூப்பராக வருவீங்க.
நீங்கள் வாங்கோ, நாங்கள் எல்லாம் உங்களை வரவேற்கின்றோம். ஓகே, அதைக்காண்டி போய் எரிச்சல் பட்டுக்கொண்டு பொறாமப்பட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து இந்த 50 கோடினா 60 கோடினான்னு புறாப்படாதீங்க. ஓகே, நீங்களும் முன்னுக்கு வாங்கள். இல்லையா தோட்டமாவது செய்து முன்னுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பீன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதோடு வந்து இதெல்லாம் பார்த்தீங்களா இப்படி ஒரு 6 மாத கண்டு, இந்த கண்டெல்லாம் ஒரு 6 மாத கண்டு. அதுக்குள்ளே பார்த்துங்களா இப்படி எல்லாம் வந்து தணிஞ்சு வந்து கொத்தமல்லியை பாருங்கள் இப்படி கொத்தமல்லி இருக்குதுண்டு. கொத்தமல்லி விதை போட்டதில் இவ்வளோ கொத்தமல்லி வந்து இந்த இலை வந்து என்ன இலைன்னு சொல்லுங்க. அப்போ இந்த இலை கூட பங்காளி வைக்கிறவே இது என்னென்னு சொன்னால் வியல் வந்து இதை சின்ன நான் நறுக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுடுவேன். போட்டால் இந்த இது என்ன செய்யுமுண்டா இப்போ அதை வறுத்து சாப்பிட்றவர்கள். அதே கணக்கு தான் இங்கே கீரை, இந்த கீரை பார்த்தீங்க இங்கே பாருங்கள் இந்த கீரை இந்த ஃப்ரெண்டு கீரை இது வந்து நான் எனக்கு கொஞ்சம் அப்படி கட்டு அப்படிங்கன்னு வரேன். நானே என்னென்னு சொன்னால் இது வந்து நல்லா புட்டுக்கு சின்ன அரிஞ்சு போட்டு கீரை புட்டு செய்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பூசணி இந்த பூசணிங்க இலையையும் வந்து இவர்கள் சமைச்சு சாப்பிட்றவே என்னென்று தெரியல. அது அந்த பூசணி இலையில் ஏதோ சத்து இருக்குது போல் கிடக்கு. அவே பூசணி இலையை மாத்திரம் கட் பண்ணி கொண்டு போயினா அதே கட்டத்தை சின்ன குட்டி கீரையை பாருங்க இவ்வளோ சூப்பர் கீரைன்னு பாருங்கள். இது சும்மா தடி வைச்சாலே வரும். மற்ற ரெட் கீரை இருக்குது, இங்கே ரெட் கீரை தான் கூட வைக்கணும். இப்போ வந்து பங்காளி பீப்புள் வந்து கூட அந்த ரெட் தான் வைக்கிறது கூட பாருங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறது பார்த்தீங்களா. அதோடு வந்து நிறைய போஞ்சி வந்து நல்ல சத்து தானே. மற்ற போஞ்சி கறியில் வந்து வெள்ளைக்கறி மற்ற ஹெரோத்தும் போட்டு சமைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிடும். அதுக்காண்டி நட்டு இருக்கிறார்கள் மிளகண்டு மற்ற பாருங்க சின்ன பாக்ஸுகள். இந்த பாக்ஸ் எல்லாம் என்னென்று செஞ்சோன்னா இதே கனடாவில் வந்து இப்போ கொடுப்பினோம். நாங்கள் போய் பதிஞ்சோம்னு சொன்னால் இந்த விலைமொன்றியலில் போய் பதிஞ்சோம்னு செஞ்சோன்னா அவர்கள் சின்ன பாக்ஸெல்லாம் கொடுப்பினோம். இன்றைக்கு தோட்டத்துக்கு நிற்கும் போது நல்ல சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த சமர் நேரம் வந்து இப்போ வீடியோக்கள் எல்லாம் போடலாம் கிடக்குது. அதோட வந்து எங்கன மக்கள் வந்து அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லி போடுவதும் எனக்கு பெருசாக விருப்பமும் இல்லை. சில பேர் கேட்கணும், அந்த கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நான் அவர்கள் வந்து என்ன கேட்குறபடியாக நான் அதுக்கு சொன்னேன். நான் அந்த வீடியோவை போட்டேன். நான் ஏன் அப்படி நடந்ததா அப்போ பார்த்தீங்களா இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அப்படி நடக்க இல்லை ரெண்டுலாம் சொல்கிறீங்க, நல்ல வரவேற்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அப்போ போனவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் நீங்கள் கனடாவிலேருந்து டெலஸ்கோப் வச்சு பார்க்குறதா என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்களும் எங்களை கேட்குறவைக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கேட்குறவே காது இருக்கிறவையும் கண் இருக்கிறவையும் வாய் இருக்கிறவையும் வாயால் பேசியேதான் ஆவினா, கண்ணால் பார்த்தேதான் ஆவினா, காதால் கேட்டேதான் ஆவினா, கையால் கொமன் எழுதியேதான் ஆவினா. நன்றி, வணக்கம்.